எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். அதாவது மந்திரங்களை வாய் விட்டு படிக்கலாமா, அப்படி படிப்பதனால் நமக்கு நன்மையா தீமையா என்பது போன்ற செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மந்திரங்கள் வாய் விட்டு தான் படிப்பாங்க, இதற்காக ஒரு பதிவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்குள்ள செய்திகள் இருக்கிறத நீங்கள் பார்த்த பின்னாடி எப்படி படிக்கணும் எப்படி படிக்கக்கூடாதுன்றத நீங்கள் முடிவு செய்வீங்க. முதல்ல மந்திரங்கள் என்றால் என்ன அப்படின்ற செய்தியை பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்தில் நிறைய கடவுள்கள் இருக்காங்க. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு அதிர்வலைகள் இருக்கு. அந்த அதிர்வலைகளுக்கு குறியீடுகள் கூட இருக்கு. குறியீடுகள் என்றால் அக்ஷரம் இருக்கும். அந்த அக்ஷரத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வரைபடம். இப்போ பார்த்தீங்கன்னா யந்திரத்தில் இந்த கடவுளுக்கு இந்த யந்திரம் அப்படின்னு வரைந்திருப்பார்கள். அந்த யந்திரத்திற்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த அக்ஷரங்கள் எழுதப்பட்டிருக்கும். இப்போ முருக கடவுளுக்கு என்றால் அவருக்கு ஒரு விதமான யந்திரம் இருக்கும். அதற்குள்ள பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இன்னும் சில எழுத்துகள் எழுதியிருப்பாங்க. பீஜ மந்திரம் எழுதியிருப்பாங்க, மூல மந்திரங்கள் எழுதியிருப்பாங்க. இது போல அக்ஷரங்கள் ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டு இருக்கு. அந்த அக்ஷரங்கள் அந்த குறியீடுகள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல உலவிக்கிட்டே இருக்கும். அதற்கு நிறைய அதிர்வலைகள் இருக்கு. அந்த அதிர்வலைகளை எல்லாம் சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் எல்லாம் அறிந்து கொண்டு அதை தனித்தனியாக பிரித்து இந்த கடவுளுக்கு இது, இந்த கடவுளுக்கு இந்த மந்திரங்கள், இந்த குறியீடுகள் என்று பிரித்து எதிர்கால மக்கள் பயனுறும் வகையிலே ஓலைச்சுவடிகள்ல நிறைய புத்தகங்கள், மந்திர புத்தகங்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே மந்திரங்களை பற்றி பேசும்பொழுது குறிப்பிட்டிருக்கேன். இந்த பிரபஞ்சத்தில் சூட்சுமமாக இருக்கக்கூடிய ஒலிகளை தவமிருந்த முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் சித்தர்களுக்கும் மட்டும் கேட்க முடிந்தது. அப்படி கேட்டு அவர்கள் நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு சரியாகவும் சரியில்லாமலும் நம்ம உச்சரித்து கொண்டிருக்கிறோம். இந்த மந்திரங்களுக்கெல்லாம் அதிர்வலைகள் இருக்கின்ற காரணத்தினால தான், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃப்ரீக்வன்சிஸ், நம்ம சயின்ஸ்ல படிக்கிறோம் இல்லையா, ஃபிசிக்ஸில் வரும் ரெசனன்ஸ், ஃப்ரீக்வன்சிஸ், வைப்ரேஷன்ஸ் அப்படிலாம் படிச்சிருப்போம். இப்போ சயின்ஸாக நம்ம பேசும்பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் திரும்ப வருது. எப்போ நம்ம வேத காலத்தில் சொல்லப்பட்டது, புராண காலங்களில் சொல்லப்பட்டதெல்லாம் அந்த வார்த்தைகள் ஆங்கிலத்தில் வந்துகிட்டு இருக்கு படிக்கும் பொழுது. இப்படி மந்திரங்களுக்கெல்லாம் ஃப்ரீக்வன்சி இருக்கு, வைப்ரேஷன் இருக்கு, அதுக்குன்னு ரெசனன்ஸ் எல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம ரேடியோல பாட்டு கேட்குறோம், டிவியில படங்கள் எல்லாம் பார்க்குறோம். ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. ரேடியோவும் பார்த்தீங்கன்னா அப்படி தான், ஒரு எஃப்எம்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், இன்னொரு எஃப்எம்க்கு ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சேட்டலைட் மூலமாக, அதாவது நவகோள்கள்னு நம்ம சொல்லுவோம் ஆன்மீக ரீதியாக சொல்லும் பொழுது, இப்போ சேட்டலைட்டுன்னு சொல்கிறோம். அப்படி அந்த சேட்டலைட் மூலமாக, நவகோள்கள் மூலமாக இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் வந்து தான் நமக்கு படம் தெரியுது, பாட்டு கேட்குறோம் இல்லையா. அந்த ஃப்ரீக்வன்சி ஆகட்டும் இல்லை வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியறதில்ல. அதே போல தான் இந்த பிரபஞ்சத்தில் உலவிக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு உரிய அதிர்வலைகள், மந்திர ஒலிகள், குறியீடுகள் எல்லாம் நம் கண்களுக்கு புலப்படுவது இல்லை, நம் காதுகளுக்கு கேட்பது இல்லை. அது காற்றில் உலவிக் கொண்டிருக்கும். நம்ம வீட்டில் இருந்துகிட்டு எந்த கடவுளுக்காக மந்திரம் சொல்கிறோமோ அந்த மந்திரத்திற்குரிய ஒலிகள், அந்த கடவுளுக்குரிய குறியீடுகள் எல்லாம் இந்த பூமிக்கு ஈர்க்கப்பட்டு நம் சூட்சும உடலுக்கு முதல்ல வருது. சூட்சும உடல் என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆறா இருக்கு இல்லையா, அதுல சேருது. அதற்கு பிறகு நம்ம மனதிற்குள்ளே போய் நம்ம உடம்புக்குள்ள போகுது. இப்படி பிரபஞ்சத்தில் உள்ள இறைவனுடைய குறியீடுகள் மந்திர ஒலிகளாக வரும்பொழுது அதற்கு அதீத சக்தி இருக்கு. அந்த சக்தியினை உள் வாங்கி கொள்ளக்கூடிய மனிதர்களுடைய மனதினை பொறுத்து தான் இந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லலாமா, இல்லை மனதிற்குள் சொல்லணுமா, இல்லை வேற எப்படி சொல்லணும் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அதனால யார் எப்படி மந்திரம் சொல்லணுன்றது அவர்களுடைய மனத்தை பொறுத்து இருக்கு. அவர்களுக்குள் இருக்கும்
கொடுக்கும் ஆற்றலை பொறுத்து இருக்கு, அவர்கள் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை பொறுத்து இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரங்கள் கூட மனிதனுடைய நன்மை தீமைகளுக்கு ஏற்பதான் செயல்படும். நல்லவங்களா இருந்தாங்கன்னா நல்லது செய்யும், தீயவர்களாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு தீமை தான் செய்யும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சிரிக்கிறத வச்சு நீங்க புரிஞ்சிருப்பீங்க யார் சொல்லியிருப்பாங்கன்னு. அதாவது மந்திரங்கள் சொல்றதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேன், மந்திரங்கள் சொன்னதுக்கு அப்புறம் அது எனக்கு ஒத்து வரல, அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க. அதற்கு காரணம் என்னன்னா இவங்க சரியில்லை. அதாவது மந்திரம் சொல்றவங்க அந்த மனிதர் சரியில்லாத காரணத்தினால, அவங்க மனம் சரியில்லாத காரணத்தினால இந்த பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க சக்தி மிக்க வைப்ரேஷன் உடைய மந்திரங்கள் எல்லாம் இவங்களுக்கு ஒத்து வரல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தீமையை செய்திருக்கிறது. நல்லவங்களுக்கு எப்பவுமே மந்திரங்கள் நல்லது செய்யும். இதில் நம்ம வியூவர்ஸில் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொன்ன மந்திரத்தை நான் சொல்லிட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. காரணம் என்னன்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாம் நல்ல மனசுக்காரங்க, அதனால அவங்க சொன்ன மந்திரம் அவங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கு. இதுல சிலர் இந்த மகாமிருத்யுஞ்சயம் பத்தி சொல்லியிருக்காங்க. நானே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன் அந்த கமெண்ட் எல்லாம். அதாவது எனக்கு இந்த வியாதி இருந்துச்சு, அந்த வியாதி இருந்துச்சு, டாக்டர் இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் நீங்கள் சொன்ன பின்னாடி அது சொல்லிக்கிட்டே வந்தேன். அடுத்த வாரம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், ஆப்ரேஷன் தேவையில்லைன்ட்டார் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எனக்கு அந்த பிரச்சனை போயிடுச்சு, வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனை போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இது ஆராய்ச்சி எங்கே பெரிய மருத்துவமனை, வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனையிலேயே இது ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு இந்த ஒரு மந்திரத்தை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மந்திரத்திற்கும் நிறைய சக்தி இருக்குது, ஆனால் அதை சரிவர உச்சரிக்க வேண்டும். நம்ம சரியாக உச்சரிக்கலைன்னா அதுவும் பிரச்சனையை கொடுக்கும். இன்னொன்று, மந்திரங்களை உச்சரிக்கக்கூடிய மனிதர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். தீய செயல்களை எல்லாம் செய்துவிட்டு மந்திரத்தை உச்சரிக்கலான்னு உச்சரிச்சாங்கன்னா அது எதிர் விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். சரி, இந்த மந்திரங்களை நம்ம வாய் விட்டு சொல்லணுமா இல்லை மனதிற்குள்ளே சொல்லணுமா, எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விதமாக மந்திரங்களை சொல்லலாம். 1 வாசீகம், 2வது மானசீகம், 3வது உபாம்சு. இந்த 3ஐ பற்றியும் நான் தனித்தனியாக விரிவாக சொல்கிறேன். கடைசியில் நீங்கள் இந்த 3லே எந்த வகையை நாம் சொல்லணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, என்ன தெளிவாக சொல்லிடுவேன். அதற்கு பிறகு கமெண்ட்டில் நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்டவங்கன்னு இங்கே உட்கார்ந்துருக்கிற எனக்கு தெரியாதுல்ல, நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதற்கு பிறகு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதில் முதலாவதாக வாசீகம், சமஸ்கிருதத்தில் வாச்சிக் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பற்றி சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்ல சத்தமாக உச்சரிப்பாங்க, தெள்ள தெளிவாக வார்த்தைகள் இருக்கும், சுத்தமான அக்ஷரங்கள் கொண்டு சப்தமாக சொல்லுவாங்க. நான் சமஸ்கிருதம் தெரிந்தவள், சுத்தமாக என்னால் மந்திரம் சொல்ல முடியும், இப்படி சத்தமாக சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தடங்கள் இருக்குது. இப்படி சத்தமாக மந்திரங்கள் சொல்லும் பொழுது தெய்வ ஆகர்ஷணம் நமக்கு சீக்கிரத்தில் கிடைக்கும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மந்திர சக்திகள் சீக்கிரத்தில் அந்த ஆற்றல்கள் நமக்கு கிடைத்தால் கூட அதில் நிறைய தடங்கல்கள் வரும். இந்த மந்திரம் சொல்லும்போது ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டு, அதாவது தீய சக்தி இருக்கு இல்லையா, கெட்ட வைப்ரேஷன்லாம் அதற்கு தடைகளை ஏற்படும். நமக்கு மந்திரத்தை சொல்ல விடாமல் பண்ணும். வீட்டில் தீய சக்திகள் இருந்ததுன்னா அப்படி செய்யும். அப்படி இல்லைன்னா கூட பிரபஞ்சத்தில் வெளியில் தீய சக்திகளும் உலவிக்கிட்டு இருக்கு, அது தடைகளை ஏற்படுத்த முயற்சிக்கும். அதையும் தாண்டி வெற்றி பெற்றால் அது நல்லது. இது போன்ற மந்திரங்கள் வாய் விட்டு சொல்றது பார்த்தீங்கன்னா கோயில்களில் நமக்காக அர்ச்சகர்கள் சொல்லுவாங்க. அவங்க தெளிவாக உச்சரிக்கக்கூடியவர்கள், சத்தமாக சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவருக்காக அது சொல்லலை, நமக்காக சொல்கிறார். பகவான் கிட்ட மந்திரங்கள் சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் சக்திகள் எல்லாம் நமக்கு சேரும். அது நம்ம கிரகிச்சுக்க ஓரளவுக்கு அது காதில் கேட்குறோம் இல்லையா, அதனால் அதில் இருந்து வெளிப்படக்கூடிய சக்திகள் நாம் கிரகித்து கொள்ள முடியும். நமக்கெல்லாம் அந்த ஆற்றல்கள் கிடைக்கணும் தான் அங்கே பார்த்தீங்கன்னா கோயில்களில் அர்ச்சகர்கள் நல்லா சத்தமாக சொல்லுவாங்க. அவர்கள் சொல்லும் பொழுது எந்த தடங்களும் ஏற்படாது. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு சொல்லி சொல்லி பழக்கப்பட்டுறாங்க. எந்த எதிர் சக்திகளும் அவர்களை தாக்காது. அவர்கள் சொல்லும் பொழுது எந்த இடையூறுகளும் வராது. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது கோயிலில் சொல்கிறாங்க, கோயிலில் எந்த கெட்ட சக்தியும் வராது. கோயில் வேற வீடு வேற, இதை நினைவில் வைத்துக் கொள்ளணும்.
அடுத்தது மானசீகம். மானசீகம் என்பது நம் மனதிற்குள்ளேயே சொல்லக்கூடியது. அமைதியாக இருக்கும். வெளியில சத்தம் போட்டும் சொல்ல மாட்டோம், உதடுகள் கூட அசையாது, மனசுக்குள்ளேயே சொல்லுவோம். அப்படி மனசுக்குள்ள சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் உலவிக் கொண்டிருக்கின்ற இந்த இறைவனுக்குரிய குறியீடுகள் நமக்கு சீக்கிரத்துல வந்து அடையாது. ஆனால் இன்னொரு விசேஷம் நடக்கும். என்னன்னா, நம்ம மனதிற்குள்ளாகவே இறைவனை உணர ஆரம்பிப்போம். அது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மனதிற்குள்ள சொல்லி பாருங்க. நீங்கள், நான் சத்தம் போட்டு சொன்னதில்லை, ஆனால் 2 வகையை சொல்லியிருக்கேன். இந்த மானசீகமாக சொல்லும் பொழுது அந்த இறைவனை நம்மால் உணர முடியும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தபஸ்விகள் நிறைய பேர் இந்த அமைதியாக இருந்த தவம் இருந்திருக்கார்கள். ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம். அவங்க பார்த்தீங்கன்னா எந்த உதட்டு அசைவும் இருக்காது, சத்தம் போட்டும் சொல்ல மாட்டாங்க. அது மனதிற்குள்ளாகவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3வது கண்ணில் வந்து அந்த இறைவனை நிறுத்தி சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த தன் உடம்பில் இருக்கக்கூடிய ஆகாயம், இந்த மனம் இருக்கு இல்லையா, மனம் சுத்தி அடையும், உடம்பும் சுத்தி அடையும். இறைவனை மனதிற்குள்ளேயே காணலாம். இதைத்தான் பேரானந்தம்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பேரானந்தம். அந்த தெய்வத்தை நினைக்கும் பொழுதே பேரானந்தம் ஏற்படும்னு படிச்சிருப்போம் இல்லையா. அந்த பேரானந்தம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லும் பொழுது, அமைதியாக இருக்கும் பொழுது அது ஏற்படும். அப்படி சொல்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன், நம்மளுடைய கவனம் முழுக்க முழுக்க இறைவன் மேலே இருக்கணும். அதுவும் தவிர நமக்கு எதுவுமே தேவையில்லை, இறைவன் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மானசீகமாக உள்ளுக்குள்ள மந்திரம் சொல்லுவாங்க. அடுத்தது 3வதாக இருக்கக்கூடிய உபாம்சு முறையை பார்ப்போம். இந்த உபாம்சு முறை என்பது உதடுகள் அசையும், மெதுவாக மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மந்திரம் சொல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அவங்க என்ன மந்திரம் சொல்றாங்கன்றது கேட்கும், பிறருக்கு கூட கேட்கக்கூடாது. அந்த வகையில் அந்த மந்திரத்தை சொல்லணும். இப்படி சொல்வதனால அகம்புறம் 2லும் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை நாம் சுலபமாக ஈர்க்க முடியும், விழிப்படைய செய்ய முடியும். அதாவது அகம்புறம் என்பது பார்த்தீங்கன்னா நம் மனதில் இருக்கக்கூடிய இறைத்தன்மையையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறைத்தன்மையையும் வந்து ஒன்று சேர்க்க முடியும், ஈர்க்க முடியும். இது உபாம்சு முறையில் சொல்லக்கூடிய மந்திரத்திற்கே உரிய சிறப்பான விஷயம். இன்னும் எளிமையாக சொல்றேன். இந்த மானசீக மந்திரம் எப்படின்னா, நம்ம வீட்டில் தண்ணி தொட்டி வச்சிருக்கோம். அந்த தண்ணி தொட்டியிலிருந்து நம்ம வீட்டுக்கு தண்ணி வரணும்னா அதில் கனெக்ஷன் கொடுக்குறோம். நம்ம வீட்டு பைப்புக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா. அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணி நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிக்கும் இந்த நமக்கும் மட்டும்தான் சம்பந்தப்படுது. அது போன்றது தான் இந்த மானசீக மந்திரம். நமக்கு மட்டுமே, அந்த ஆன்மீகம் நமக்கு மட்டுமே பயன்பட வேண்டும், பிறவா நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மானசீக மந்திரத்தை பயன்படுத்தலாம். அதாவது ஆன்மீகத்திலேயே நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் மானசீக மந்திரத்தை பயன்படுத்தலாம். மனதிற்குள்ளாகவே அமைதியான இடத்தில் உட்கார்ந்து அமைதியாக சொல்லலாம். அடுத்தது இந்த வாசீக மந்திரம் இருக்கு இல்லையா, கோயில்ல குருக்கள் எல்லாம் சொல்றது. அது எப்பேற்பட்டதுன்னா, நம்ம ஒரு கிணறு தோண்டி அதுல தண்ணி வருதுன்னு வைங்க, அந்த தண்ணி அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துருமா என்ன? நம்ம போயிட்டு நமக்கு தேவையான பொழுது அங்கே கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை இறைப்பதற்கு அங்க ஒரு வாளி இருக்கும், கயிறு இருக்கும். கிணற்றுக்குள்ள அந்த வாளியை விட்டு கயிறை பிடிச்சி இழுத்தா நமக்கு தண்ணி வரும். அதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள சேர்ப்போம் இல்லையா. அது போன்றது இந்த வாசீக மந்திரம். நம்ம கோயிலுக்கு போயிட்டு நமக்காக குருக்கள், அர்ச்சகர் வந்து மந்திரம் சொல்லும் பொழுது நம்ம அவர் சொன்ன மந்திரத்திலிருந்து நமக்கு தேவையானதை வீட்டுக்கு கொண்டு வரோம். அது போலதான் நமக்கு தண்ணி வேணும்னா கிணற்றுல போய் இறைத்தால் தான் நமக்கு வீட்டுக்கு கொண்டு வர முடியும். இது வந்து வாசீக மந்திரத்தினுடைய தன்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உபாம்சு மந்திரம் எப்பேற்பட்டதுன்னா, நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கிருந்தோ வருது. ஆனால் எல்லார் வீட்டுக்கும் ஒரு ஃப்ளாட் இருக்குன்னு வைங்க, அதில் 100 வீடு இருந்தால் கூட அந்த 100 வீட்டுக்கும் தண்ணி வந்து சேருது. பொத்தாம் பொதுவாக ஒரு தொட்டி வச்சிருவாங்க, அதுலேருந்து பைப் கனெக்ஷன் வந்து தனித்தனியாக அவங்கவுங்க வீட்டுக்கு போகும், எல்லாருக்கும் தண்ணி வரும். அது போன்றது இந்த உபாம்சு வகையில் உச்சரிக்கக்கூடிய மந்திரம். அதாவது பாயசையும் நாம் சொல்லக்கூடிய மந்திரம் நம்ம காதுக்கு மட்டும் கேட்கும் இல்லையா. அது என்ன பண்ணுவோம்னா நம் வாழ்க்கைக்கும் பயன்பட்டு நம் சந்ததியர்களுக்கும் போய் சேரும் புண்ணியங்கள் எல்லாம். இன்னும் சொல்லணும்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மந்திர ஒலிகள் எல்லாம் நம் ஸ்தூல சூட்சும வடிவில் இருக்கக்கூடிய உடம்பிற்குள் வந்து நம் மனதிற்குள் புகுந்து, நல்லவங்களா இருந்தாதான் போகும்,
நல்லவங்க இல்லைன்னா எத்தனை மந்திரம் உட்கார்ந்து சொல்லி லட்சம் லட்சமாக மந்திரம் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட அதற்கு எதிர்விளைவுகளை, இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா மந்திரத்திற்கு உரிய தன்மை அது. நான் நெகட்டிவாக சொல்லலை, பயமுறுத்தலை. அதனால தான் சொல்லுவாங்க மந்திரங்கள் எல்லாம் சரியாக சொல்லணும், குருவின் மூலமாக பெற்றுக்கொள்ளணும்னு. குருவின் மூலமாக பெற்றுக்கொள்ளணும்னு ஏன் சொன்னாங்கன்னா, ஒரு குருன்னு இருந்தாங்கன்னா மந்திரத்தை இப்படி சொல்லு, இல்லை தவறாக சொன்னாங்கன்னா அதை சரிப்படுத்துவாங்க இல்லையா. அதனால தான் குருவின் மூலமாக பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. இப்போ இல்லை எங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியும், பார்த்தா படித்து அது சரியாக உச்சரிக்க தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்லலாம். அதற்கு குரு தேவையில்லை. இது நிறைய பேர் இப்போ குரு இருந்தால் தான் சொல்லணும், குரு இல்லைன்னா உபதேசம் இல்லைன்னா மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி வகுப்புகள் இருந்தால் போய் கற்றுக்கிட்டு நம்ம சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குருகுலமும் கிடையாது. இப்படி வேதங்களோ மந்திரங்களோ பாடம் எடுக்கலை. அதெல்லாம் எடுத்தால் ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அது. ஏன்னா சிலவற்றை நாம் வெளியில் சொல்லியோ நிறைய உழைத்தோ சாதிக்க முடியாதது பார்த்திங்கன்னா இந்த மந்திரங்கள் மூலமாக, இந்த பூஜைகள் மூலமாக நம்ம சாதிக்கலாம். அப்பேற்பட்ட குருவெல்லாம் இப்போ இல்லையே, குருகுலமும் இல்லையே, சொல்லி கொடுக்குறவங்க எங்களுக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமம் அச்சரம் பிசகாமல் நிறைய பேர் பாடியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலத்திற்கு ஏற்ற மாதிரி குரு, அதுதான் இது நல்லது விஷயங்கள் நல்லவர்களிடத்தே கேட்குறோம் இல்லையா, அது அவர்களெல்லாம் தான் நமக்கு குருவாக நினச்சி, நம்ம குரு பகவான் இருக்கார் இல்லையா, அவரை மனதிலே நினைத்து, பிள்ளையாரை நினச்சி குரு பகவானை நினச்சி நான் இந்த மந்திரத்தை நான் கேட்குறேன், எனக்கு நீங்கள் தான் உற்ற துணையாக இருந்து இந்த மந்திரங்கள் சரியாக உச்சரிக்கிறதுக்கு வழி நடத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம சரியாக உச்சரிக்கலாம். அப்படி சரியாக உச்சரிக்க, ஏன்னா இந்த மந்திரம் என்பதே பார்த்தீங்கன்னா அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா. இப்போது இந்த பா எடுத்துக்கிட்டிங்கன்னா பா, 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 பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம், 1 2 3 4 அப்படிலாம் இருக்குது. அதை சரியாக உச்சரிக்கணும். அப்படி சரியாக உச்சரிக்க வரலைன்னா நம்ம அந்த மந்திரங்களை போட்டு விடுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அந்த டேப் இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு விட்டுட்டோன்னு வைங்களேன், அது போட்டாலே போதும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களுக்குரிய ஆற்றல்கள், அந்த வைப்ரேஷன், அந்த நல்ல சக்திகள் எல்லாம் ஈர்த்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அதனால் நல்லா எங்களால் சொல்ல முடியும்னு நினைக்கிறவங்க சொல்லுங்க. இல்லையா இப்படி டேப்பு போட்டு விட்டுட்டீங்கன்னா அது பாடிக்கிட்டு இருக்கும். அதனால் கூட நம்ம காதில் கேட்க கேட்க அது ஒலிக்க ஒலிக்க நமக்கு நன்மைகள் ஏற்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மந்திரங்கள் நான் பெருசாக இருக்கிறது சொல்கிறதில்ல, வெறும் குட்டி குட்டியாக சொல்லுவேன். மகாலட்சுமி தாயார்னா ஸ்ரீம்னு சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்லுவேன். பீஜ மந்திரத்தை தான் நான் பெரும்பாலும் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா பீஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா 2 எழுத்து 3 எழுத்து இந்த மாதிரி தான் இருக்கும். க்ளீம், ஹ்ரீம், ஸ்ரீம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் சொல்லி கொடுத்து அதை நீங்கள் சரியாக உச்சரிக்கலைன்னா அது ரொம்ப உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சின்ன சின்ன பீஜ மந்திரங்களோட சொல்லி விட்டுறது. இனிமேல் நீங்கள் மந்திரங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நல்லா நீங்கள் கேட்டுக்கிட்டு நான் சொன்னேன் இல்லையா இந்த உப்பாம்சு முறையில் சொல்லுங்கள், அது ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா நீங்கள் காதால் கேட்டுக்கிட்டு, அது காதால் கேட்டு கேட்டு அந்த புத்தகத்தை வைத்து வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நமக்கு அது பழகி போயிடும். இந்த இடத்துல இப்படி உச்சரிச்சாங்க, அவங்க பா சொன்னாங்க இல்லை தா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தானாக அது மனசில் ஏறி 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 பதிந்து பதிந்து ஒரு காலகட்டத்தில் உங்களையும் அறியாமல் நீங்களே சரிவர உச்சரிக்க ஆரம்பிப்பீங்க. எப்படி நமக்கு கந்தர் சஷ்டி கவச்சம் நம்மை அறியாமலேயே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியும். சஷ்டி கவச்சம் எல்லாருமே பாடுவாங்க, அது தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ரொம்ப குறைவான மக்கள் தான் இருப்பாங்க சஷ்டி கவச்சம் தெரியாதவங்க. ஏன்னா அது கேட்டு 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 பார்த்தீங்கன்னா அந்த வரிகள் வரும்போதே அடுத்த வரிகள் நம்ம மனசுக்குள்ளே வந்துடும். அது எதனால் வந்தது, நம்ம உட்காந்து கற்றுக்கிட்டோமா என்ன, இல்லை மனப்பாடம் பண்ணோமா. மனப்பாடம் பண்ணால் எப்போவுமே மந்திரங்கள் எல்லாம் வரவே வராது. இந்த இறை சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் பாருங்களேன், நீங்கள் மனப்பாடம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறோம்ல, அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிங்கன்னா படிப்பு சீக்கிரத்தில் மனப்பாடம் பண்ணால் ஏறிடும். இது சீக்கிரத்தில் ஏறாது, ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்கிறது கொட்டாவியாக வரும், தூக்கம் வந்துடும். கொஞ்ச நாளில் என்ன ஆயிரும், வேண்டாம் போ எனக்கு வரல அப்படின்னு விட்டுருவோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கேட்க பழகணும். கேட்டு 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 அப்புறம் அந்த புத்தகத்தை வைத்து வாசிக்க பழகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மை அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே போயிடும். இப்போ நம்ம சொல்லலைன்னா கூட நம்ம கேட்டாலே பார்த்திங்கன்னா அதற்குரிய சக்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல ஆற்றல்கள் இருக்கும், நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அந்த மந்திரங்களுக்கு உரிய சக்தி எல்லாம் நம்ம வீட்டில் உலவ தொடங்கிடும் கொஞ்ச நாள்லேயே. இந்த பதிவு கொஞ்சம் நீளமானது தான், முழுசாக பார்க்குறவங்க தெளிவடைஞ்சிருவாங்க. இல்லை அரைகுறையாக தள்ளி 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 பார்த்தாங்கன்னு வைங்களேன் தெளிவடைய மாட்டீங்க.
நீங்கள் கமெண்ட்டில் கேட்டும் ஒரு புண்ணியமும் கிடையாது. நான் சொன்ன செய்திகளை நீங்கள் பார்க்காம நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் கொடுக்குற அளவுக்கு எனக்கு நேரம் கிடையாது. ஏன்னா எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் தூங்கணும், சாப்பிடணும், சமைக்கணும், என் பிள்ளைங்களை கவனிக்கணும், இத்தனை வேலைகள் இருக்குல்ல. அதனால் நீங்கள் நினைப்பீங்க என்னோடது ஒரு கேள்வி தானே இவங்க பதில் கொடுக்கலையேன்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அங்கே கேள்விகள் சேர்ந்துருக்கும். ஒரு 500-600 கேள்விகள், 500-600 பேர் கேட்டிருப்பீங்க. அத்தனை பேருக்கு நான் பதில் கொடுக்கணும்னா எத்தனை டைம் இருக்கணும் எனக்கு இல்லையா? நாள் முழுவதும் அதுலேயே போயிடும். பின்ன அடுத்த நாள் நான் பதிவு போடலைன்னா ஏன் போடலை இவங்க அப்படின்னு அதுவும் கேட்க ஆரம்பிப்பீங்க, அதுக்கும் பதில் கொடுக்கணும். இப்படியே தொடர்கதியாக போயிட்டு இருந்துச்சுன்னா நான் நல்ல செய்திகளை உங்ககிட்ட சொல்ல முடியாது. அது பார்த்துக்கோங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.